ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ஸில் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வேற எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. காரில் இருக்கிறவங்க இவங்க பேர் பிரெண்டா, இவங்க ஹீரோனையும் நம்ம கூப்பிட்டுடலாம். அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அடுத்தது இவங்க ஒரு சொந்த தம்பி ஒருத்தன் இருக்கான். இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு போகலான்னு இருக்கிறாங்க. ஏன்னா கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு, அதனால இந்த வீட்டையும் வித்துட்டாங்க. அதனால அவங்க அம்மா சொந்த ஒரு டெக்ஸாஸில் இருக்குது. சரி அங்கேயாவது நம்ம கடைசி கால அம்மாவை பார்த்துட்டு அங்கேயே இருக்கலான்னு இருக்காங்க. இவன் தம்பி சரியான போதை கைனே சொல்லலாம், ரொம்ப ஃபன்னியான கை. நம்ம ஹீரோ நீ 2 நாள் சரக்கும் அடிக்கக்கூடாது, ஸ்மோக்கும் பண்ணக்கூடாதுன்னுவான். சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவான். ஆனால் இப்போ ஒன்றும் நம்ம கிளம்பல, இப்போ அடிக்கலால சொல்லிட்டு அடிச்சுட்டு இருப்பான். அடுத்து இந்த சைடு காட்ட ஒரு பையன் காட்டுறான். இவன் தான் நம்ம ஹீரோனோட பையன், வாடான்னுவான். அவனா வருவான். அடுத்து நம்ம ஹீரோனி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா சொந்த வீட்டை வித்துட்டு போகிறோமே. அடுத்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அம்மா கிளம்பிட்டேன்னு கேட்பாங்க. கிளம்பிட்டா 2 டேஸில் வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேன். அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே தான் வண்டி போயிட்டுருக்கு. அடுத்து இது பாலைவனத்துக்குள்ள மாரி போயிட்டுருக்கு. அப்படியே அந்த வண்டியை காமிச்சிட்டே மேலே காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. அதே 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வந்து அங்கே வந்து லேண்ட் ஆகுது. அதுலேருந்து இறங்கி வந்து ஒரு ஆள் வந்து உங்களை நம்பிட்டு தான் கொடுக்குறான், கிரேஸ்ட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஆள் வந்து ஏன் நம்ம பணம் கொடுத்த பணத்தை நம்மளே எடுத்துட்டானுவோம். அது இன்னொருத்தன் ஒத்துக்கவே மாட்டான். பட்டுன்னு இவன் கன் எடுத்து அவனை போட்டுருவான். அடுத்தது நான் அவனையும் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவன் கிளம்பிடுவான். கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. தம்பிக்காரன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா பசங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நீ டென்ஷன் ஆகிட்டு ஃபோன் எடுத்து வைங்க, எப்போ பார்த்தா ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம 3 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு பேச்சு கூட பேச மாட்டீங்க, ஜாலியாக ஃபேமிலியாக போயிட்டு இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பையன் வந்து எனக்கு இந்த ஊர் விட்டு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னுவான். அந்த அக்காக்காரையும் ஆமாம் எனக்கும் பிடிக்கலன்னுவான். அதுக்கு தம்பிக்காரன் ஆமாம் எனக்கு பிடிக்கலன்னுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீ சொல்லுவா உங்களை மாதிரி தான் எனக்கும் போக விருப்பம் இல்லை, பட் போய் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு வரும்போது பார்த்தா எங்கள் ரோடு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ 40 கிலோமீட்டர் சுற்றி தான் போன போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே தனி ரோட்டாக போயிட்டு இருக்கு. எங்கள் தம்பிக்காரன் தனியாக நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி யாருமே இல்லை, இப்போ ஏலியன் வந்து நம்மளை தூக்கின்னு கூட போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஆமாம் மாமா உன்ன மாதிரி புத்திசாலி ஆளுங்களை மட்டும் தான் தூக்கின்னு போவோம் அப்படின்னு பேசுவோம். அதை பார்த்து எல்லாரும் செச்சிட்டு இருப்பாங்கன்னா என்னை ஃபேமிலியாக கலாய்க்கிறீங்களா, கெல்லி நீ சொன்ன டோனட் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கெல்லி வந்து இல்லை மாமா நீ தான் மாமா புத்திசாலி, தெரியாமல் பேசிட்ட மாமா அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நம்ம ஹீரோனி சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கே தங்க போறீங்க அப்படி இப்படின்னு இந்த ஓனர் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு சரியில்லை. கெல்லி ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே ரூமா வாங்கி தாங்கம்மா ஒன்று, அதுல பார்த்தா வெளியே கூட்டின்னு வந்துடுற. இந்த வெளியேற பசங்க வந்து கெல்லியை ரொம்ப வம்பி செய்கிறாங்க. நம்ம கெல்லி வந்து வினில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கா. வெளியே இந்த பசங்க வேணுமே கார் எடுத்து வேணுமே முட்டுறாங்க, வம்பு சண்டைக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்க முன்னாடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோனி சரி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா நட் ரோட்டில் நிற்கிறாங்க. பார்த்தா ஏஞ்சி வந்து வெளியே வந்து நிற்கிறான் அவன். இதை பார்த்து நம்ம ஹீரோனி கொஞ்சம் பயந்துடுறா. தம்பிக்காரன் ஏன் தேவையில்லாமல் நம்மளை துரத்தின்னு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது கெல்லி சொல்கிறேன் நான் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டேன், அவன் கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டாங்க, நான் வெளியே ஃபிங்கர் காமிச்சிட்டேன்னு. அதுக்கு அம்மா கறி நம்ம மாதிரி ஊர் இல்லை, இது வேற ஊர் அப்படின்னு பேசிட்டு வெளியே போய் சாரி கேட்கலான்னு கேட்குறான். அப்படிலாம் சாரி கேட்கக்கூடாது, பிளாக் பீப்புள் நாங்கள் ஒயிட் பீப்புளை தேவையில்லாமல் சண்டை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவா. நம்ம ஹீரோனியும் இங்கேருந்து போனோன்னா சொல்லி தானே ஆகணும், அதனால சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. அடுத்து உள்ளே வந்தவனே கெல்லி ஜென்ட்ரிஸ் ஊரை பார்த்து 7 மணிலாம் போயிடுவோமா, புக் பண்ணிட்டா ரூமை அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி புக் பண்ணிவிடு, நம்மளுக்கு வசதி ஏற்ற மாதிரி புக் பண்ணு அப்படின்னுவோம். அதேமாரி அங்கேயும் போயிடுவாங்க. அடுத்தது சாப்பிட்டு கொண்டாரு கேம்லாம் ஆடிட்டு தூங்கலான்னு தூங்குறாங்க. பட் தூங்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்து அல்டி ஏஞ்சிட்றா கெல்லி. பார்த்தா பக்கத்து ரூமில் சண்டை போட்டிருக்க மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. நம்ம ஹீரோனி புருஷன் பண்ணிட்டு தான் சண்டை போடுறாங்க பழைய போய் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. பசங்க வேணாமா முதல்ல நம்ம 911 கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் 911 கால் பண்ணுறாங்க. பட் ரீச்சே அவளை சரி நம்மளும் தடுக்க போகலாம் அப்படின்னு கீழே ஏஞ்சி போகிறாங்க. பட் பசங்களாம் வேணாமா நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட்டுன்னு பார்த்தா சுடுற மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்து தம்பிக்கார ஏஞ்சி நிற்கிறான். கன்ஃபார்ம் இது புல்லட் சத்தம் தான் நல்லா தெரியும் அப்படின்னு தெரியும். ரூம் சைடு யாரோ வர தெரியுது. எல்லாரும் பயப்படுறாங்க. பட் அப்படியே அந்த சைடு போயிடுற மாதிரி நிழல போயிடுது. அடுத்தது வெளியே போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஆளை காணோம். சரி உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தா அவன் தொண்டையிலே சுட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே நம்ம ஹீரோனி பயந்துடுறா. டவல் எடுத்து அமுக்கலான்னு பார்க்குறா. பாத்ரூமில் ஒரு டவல் இருக்கும் பாரு, எடுத்துருவா அப்படின்னு தம்பிக்காரன் அனுப்புறான். அவனும் டவல் எடுக்கிறான். பார்த்தாங்க ஒரு பேக்கும் இருக்குது. என்ன பேக்குன்னு பற்றி நம்மளுக்கு தெரியல. அவனும் டவல் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். பட் என்ன பண்ணுறது, உயிர் போயிடுச்சு தொண்டையில சுட்டுனால. இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோனி ஒரு நர்ஸுன்னு. ஒரு நாள் காட்டுறாங்க அந்த ஹோட்டலில். பார்த்தா ஃபுல்லாக போலீஸாக இருக்குது. ஒருத்தர் கார்லேருந்து இறங்குறாரு. இவர் பேர் கேப்டனு. இவர் தான் இந்த கேஸை முடிக்க போகிறாரு. அப்படியே ரூம்குள்ளே வர்றாரு. ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு எப்படி செத்து போயிருக்காங்க. கன்ஃபார்ம் இது கேஸாக தான் இருப்பான், கன்ஃபார்ம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் 50 பேர்கிட்ட அவன் கொலை பண்ணியிருக்கான், பட் எப்படி தான் கடைசி என் கிட்ட தான் வந்து மாட்டுவான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சரி இது பார்த்தவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோனி பேர் சொல்லுவான். அவங்க எங்கன்னு கேட்பாங்க. வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னுவாங்க. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பட் பசங்க அதிலே தான் இருக்காங்க, அதே நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த போலீஸ் தான் எங்கே போயிட்டு இருக்கீங்க வாங்க திருப்பின்னுவாங்க. பட் நம்ம ஹீரோனி இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னுவா. இல்லை விசாரிச்சு அவனை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னுவா. பட்
என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிருவா. யாருன்னு கேட்டால் போலீஸ் தான். நம்ம போக போகிறோமாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. திரும்ப இன்னொரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் எடுத்து பேசுகிறா. என் பணத்தை கொடுத்துருன்னுவாங்க. ஏன் பணமா என்னாவது பேசுகிறீங்க எனக்கு புரியலன்னுவாங்க. இல்லை நீங்கள் அங்கேருந்து எடுத்த பணம் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் ராங் நம்பரு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் தம்பிக்காரன் மட்டும் ஒரு பயமாக பதட்டமாகவே இருக்கும். அது நல்லாவே தெரியுது. அப்படியே இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன் நீ ரொம்ப பதட்டமாக இருக்க, உண்மையை சொல்லுவாங்க. இல்லை நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்வா. இல்லை உன் மூஞ்சை பார்த்து நான் கண்டுபிடிப்பேன், இத்தனை வருஷமா இருக்க எனக்கு தெரியாதா, உண்மையை சொல்லு என்ன மறைக்கிற அப்படின்வாங்க. தம்பிக்காரன் சரி கடவுளாக கொடுத்த பிரசாத் இது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கத்துல இருந்து காட்டுறான். பேக் திறந்து பார்த்தா ஒரே பணமாக இருக்குது. அதை பார்த்து நம்ம யூனி ரொம்பவே சாகாரம். இவ்வளோ பணம் எங்கடா அப்படின்னு கேட்பா. அதுக்கு தம்பிக்காரர் நேற்று ஒருத்தர் செத்து போயிட்டு இருந்தாருல, ஒரு பாத்ரூம் குள்ள பார்த்தேன், அதில் தான் இருந்துச்சு, அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னுவா. ஆனால் நம்ம ஹீரோனி தேவையில்லாத பணம் அப்படின்னு சொல்லுவா. நம்பிக்கார டென்ஷன் தான் வரான். கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இதை வரப்பிரசாதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவான். பட் நம்ம ஹீரோனிக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. திருப்பம் ஃபோன் வரும். உங்களோட காசு நான் தான் வச்சுட்டு இருக்கேன், எங்கே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறா. அடுத்தது நம்ம தம்பிக்கார யோசிச்சுட்டு சரி வச்சது தான் நல்லது அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அங்கே போய் வைக்கலாம். கிளீனர் பொண்ணு நம்ம ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கான். நான் அதுன்னு தெரியல. நம்ம ஹீரோனியும் கதவு திறந்துட்டு வைக்கிறா. வச்சுட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூஃபாக சென்ட் பண்ணிடுறேன். இல்லை காருக்குள்ள வந்துட்டு பேருக்கு பையன் கேட்குறான், ஏமா இவ்வளோ லேட்டுன்னு. நான் உங்களுக்கு டூருக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. டூரா அப்படின்வா. ஆமாம் ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் நல்லா இருக்கும் அப்படின்வா. இல்லை நம்ம ஊருக்கே போகலான்னும் போது இல்லை நான் ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி ஒரு இடத்தாண்ட போகிறாங்க. ஹீரோனியும் தம்பியும் பேசிட்டு போகிறாங்க. தம்பிக்கார டென்ஷன் அவர் நம்மளே வச்சுருந்துருக்கலாம் காசை, இப்போ ஒன்றும் பண்ணாமல் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோனி டென்ஷன் ஆகி அவனை சப்புன்னு ஒரு அடிச்சிடறான். இவன் டென்ஷனில் போயிடுறான். எனக்கு தான் யூஸில் தெரியாமல் அடிச்சிட்டோன்னு அடுத்து போய் தம்பிக்கிட்ட தெரியாமல் அடிச்சிட்டா சாரிடா அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருப்போம் நம்ம ஹீரோனி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட பையனுக்கு வந்து ஒன்றுக்கு வருது அப்படின்வான். மாமா கூட்டிகிட்டு போடானுவா. இல்லை நானும் பெரிய ஆள் தான், நானும் தனியாக போவேன் அப்படின்வான். நம்ம ஹீரோனியும் அனுப்பிச்சிடுவோம். ஹீரோனிக்கு ஒரு காலம் வருது. இப்போ என் காசு நீ கொடுக்கலன்னா உன் நெருக்கமானவங்க ஒருத்தனுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்வான். நம்ம ஹீரோட பையன் தான் ஒன்று கடிக்க போயிருப்பாங்களே, அவனை கடிச்சு வச்சுட்டான் போல. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனி ரொம்பவே பதறா. அப்படியே நம்ம தம்பிக்கிட்டும் சொல்கிறான். அவனுக்கு பாத்ரூம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆளு காணும். பார்த்தா அவன் வச்சுருந்தது மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்து பதறி அடித்து ஓடி வருவான். அதேமாதிரி ஹீரோனிட்டுக்கும் சொல்கிறான். நம்ம ஹீரோனி வச்சிருப்பா ஹீரோனே காசு, அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ரூமுக்கும் போகிறான். ரூம்குள்ளே போய் பார்த்தா காசே இல்லை. எங்கேன்னு தேடுவா. பட் காசே இருக்காது. வெளியே வந்து பார்க்க இந்த கிளீனர் ஒருத்தி இருந்தால் பாருங்க, அவதான் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பா. இது தரமான ஒரு கார் சேஸ் இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் யூடியூப்ல இருந்தால் பாருங்க, தரமான ஒரு கார் சேஸ் இருக்கும். கடைசியாக நம்ம ஹீரோனி அவளை பிடிச்சி பேக் எடுத்துருவா. ஆனால் சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க போல, இது அவ இடம் போல. சுற்றி ஆளுங்க இருக்காங்க. என் பையனுக்கு ஆபத்தாக இருக்குது, நான் போய் எடுத்துன்னு போனேன்னுவா. ஆனால் சுற்றி ஆளுனால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு நம்ம ஹீரோனி மண்டையில அடிச்சிடறா. நம்ம ஹீரோனியும் மயக்கம் போட்டுறாங்க. இந்த சைடு கிள்ளியும் மாமாவும் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாட்டே சொல்லிட்டு இருக்காங்க 17 ஒரு ஹோட்டலில் தான் இருக்கும் மாமானுவாங்க. அதேமாதிரி சரி கேப்டனும் வந்து பேசிட்டு இருப்பான். எங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் கிராஷ்னு ஒரு டேஞ்சரான அழுதி இருக்கும். 50 பேர் கொண்டிருக்கான். உங்கள் அம்மாவையும் தம்பியை காப்பாற்றினா கன்ஃபார்ம் சொன்னால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நம்ம கெல்லியும் ரொம்ப நேரமாக ஏற்றிட்டு இருப்போம். நம்ம கேப்டன் வெளியே போயிடுவோம். நம்ம கெல்லி ஓடி வந்து சார் நில்லுங்க சார் தம்பியை கடத்தி வச்சுட்டாங்க சார், எங்கள் அம்மா தான் சார் காப்பாற்ற போயிருக்காங்க, அந்த காசு எங்கள் அம்மா தான் சார் ஒரு தண்டை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, அதை எடுத்து போய் கொடுக்கலான்னு போயிருக்காங்க சார் அந்த கிரேஸ் கிட்ட அப்படின்னுவோம். நம்ம ஹீரோனி காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு இப்போ தான் மொழி போகிறது. சரி நம்ம எப்படியோ தப்பிச்சு போகலான்னு பார்த்தா எங்கே தப்பிச்சா போகிறோன்னு ஒருத்தர் வந்து பிடிச்சிடுறான். அடுத்த சைடில் பார்த்தா கேப்டனு கூட தான் இந்த கெல்லியும் மாமாவும் இருக்காங்க. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி இவங்ககிட்ட தப்பிக்க சரியான ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும், செம்மையாகவே இருக்கும். அடுத்தது கன் எடுத்து ஒருத்தன் காலிலே சுட்டுறாங்க. இந்த காசு யாரு தெரியுமா, கிரேஸ் இதுன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பாதி காசு எடுத்து வச்சிருப்பாங்க. அது மொத்தத்தையும் இந்த மூட்டையில போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோனிட்ட கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோனியும் இங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா கேப்டன் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இருக்கிறவங்களாம் காட்டுறாங்க. இதுதான் என் ஒய்ஃபு அப்படின்னு கேப்டன் அறிமுகம்லாம் படுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்கான் பார்க்குறீங்களா அப்படின்னும். டிக்கியை திறந்தா கெல்லியோட தம்பி இருக்கான். அப்போ தான் தெரியுது இவன் தான் கிராஷே போல இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். பட்டு கன் வச்சு மிரட்டுறாங்க. காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் பார்த்தா அந்த ஹோட்டல்ல ஒரு மெசேஜ் வருது. ஒரு 2 பசங்க என்கிட்ட தான் இருக்காங்க, 2 மணி நேரத்தில் பணத்தை எடுத்துட்டு வான்ட்டாங்க. ஏன் அவனை கொன்னீங்கன்னு கேட்பாங்க. இப்போ தாங்க தெரியுது அந்த பக்கத்து சைடு இவன் தான் வந்து அவனை கொன்று இருக்கான் போல. ஃபஸ்ட்டு ரொம்ப நார்மலாக தான் பேசியிருக்கான். பட் அவன் அடங்கல, காசு கேட்டான் தரமாட்டேன்னு ரொம்ப வம்பு பண்ணியிருக்கான். அதனால் பட்டுன்னு நம்ம சுட்டுட்டு இருக்காரு இந்த கிரேஸு. கட் பண்ணிட்டு இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி மரத்தில் ஒரு தண்டை விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம பசங்களை தப்பிச்சு போகலான்னு பிளான்லாம் போட்டு எகிரி பார்த்தா நாய் வந்துடுச்சு. நாய் கடிச்சிச்சு போல. நம்ம கெல்லியை கத்துற சத்தம் மேலே கேட்டனால கிராஸ் கீழே வரான். உங்கள் அம்மா காசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வந்தவனு உன்னை அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு பேசுவான். நம்ம தம்பிக்காரன் வந்து ரொம்ப எகிருவான். எப்படி இருந்தாலும் என்ன நீங்கள் விட மாட்டேன் அப்படின்னுவோம். பட்டு நம்ம கன் எடுத்து சுடலான்னு பார்ப்பான். பர்ஃபெக்ட்னுவான். கரெக்டாக பார்த்தா மேலேருந்து ஊற்றும். இது வேற ஒன்றும் இல்லை, மண்ணெண்ணு தான். அவன் கண்ணில் பட்டவனே ஒன்றும் பண்ண முடியாது இவனால். அப்படியே மேலே ஓடுவாங்க. அந்த தாய் கழுவி இருக்கும், அத்தையும் அமுச்சு கீழே தள்ளுருவாங்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க.
வெளியே வந்தோடனே கெல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவா. பார்த்தா அவங்க அம்மா கிட்ட தான் இருப்பாங்க போல. எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த காசை என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனை தூக்கி போட்டுறான் அந்த காசை அப்படின்னுவாங்க. நம்ம தம்பிக்காரனும் போய் தூக்கி போட்டுறான். அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. பட்டுன்னு பார்த்தா அந்த சைக்கோ ஆள் வந்துட்டான் போல் அவங்கள கொல்லலான்னு. ஒரு கட்டத்தில் அது ஹீரோனி நம்ம கீழே வந்துருவாங்க. என்ன பண்ணிக்கோ, பசங்களை எதுவுமே பண்ணாத அப்படின்னுவாங்க. அவன் ஏற்றலான்னு வருவான். ஆனால் நம்ம ஹீரோனி பேக்கெட்லேருந்து ஃபயர் கன் எடுத்து போட்டுடுறாங்க உள்ள. அதில் அவங்க 2 பேரும் செத்துறாங்க. அப்படியே அந்த பணமும் எரியிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோனா சாப்பிடு, நான் பில் கட்டுறேன்னு தம்பிக்காரன் சொல்லுவான். உனக்கு எப்படி பணம் போது அவன் பாதி பணம் எடுத்து வச்சுருந்துருப்பான் போல். அது காட்டுறாங்க. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோனி தேவையில்லாத்து நம்மளே குத்துலானோ யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு கேட்பான். ஹீரோனியும் ரொம்ப யோசிப்பாங்க. பசங்க எடுத்துக்கலான்னுவாங்க. சரி இந்த பணத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி எடுத்துப்பாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், இந்தோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஹாலிவுட் படமும் போடலாமா நம்மன்னு ஒரே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.